கடாயில் எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் மாதிரி மல்லி, ஒரு கைப்பிடி அளவு கோகோனட், இதெல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பவும் கடாய் சூடானதும் அதில் கரம் மசாலா, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன். அதோட 1.5 தக்காளியும் நீளமாக போட்டுட்டு கொஞ்சமாக வதங்கினா போதும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கோகோனட் பேஸ்ட்டு, அதையும் போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு திரும்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை போட்டு மூடி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓரளவு மசாலா வெந்ததும் திரும்பவும் கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். அதனால அப்புறம் அந்த பாயில் பண்ண எக்கையும் அதில் போட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விடலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம்.